அடுத்தது யோசிச்சு பாருங்க, ஏரி குளங்கள் இருக்கிறதா சென்னையில? எதுவுமே கிடையாது. எல்லா ஏரி குளங்கள்லயும் அரசாங்கமே அவர்களுடைய அலுவலகங்களை அமைத்து விட்டார்கள். அதற்கு மேல வீடு கட்டிட்டாங்க. அப்ப தண்ணீர் சென்னைக்கு எப்படி வருகிறது? தண்ணீர் குடிப்பதற்கு எங்கிருந்து தண்ணி வருது? தண்ணியே கிடையாது. இருக்கிற ஒரே ஒண்ணு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேணும்னா இந்த மார்ஷ்லேண்ட் மட்டும்தான். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் அதிகமாக பெய்யக்கூடிய மழை தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சு. இல்லனா தண்ணி கிடையாது. இப்ப மழை எப்படி ஒரு மாசமா கொட்டுது, நம்ம தேக்கி தேக்கி வச்சுக்கிறது கிடையாது. ஒரு 10 நாள்ல எல்லா மழையும் சென்னையில கொட்டி கடலுக்கு போயிடுது. நம்ம தேக்கி வைக்கிறதுக்கோ சேமித்து வைக்கிறதுக்கோ இந்த தண்ணீரை அதிகமாக பெய்யக்கூடிய மழை நீரை தேக்கி வைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் நம்ம சென்னையில திட்டங்களே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு இயற்கை சதுப்பு நிலம் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். அது மட்டும்தான் அதிகமாக வரக்கூடிய மழை நீரை தேக்கி வச்சுக்கோ, ஸ்பாஞ்சு மாதிரி புடிச்சு வச்சுக்கோ. அப்படி புடிச்சு வச்சதுனால்தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் ஏற ஏற தான் நீங்க குழாவை திறந்தா தண்ணி வரும். நீங்க 100 அபார்ட்மெண்ட் கட்டுங்க, 1000 அபார்ட்மெண்ட் கட்டுங்க, தண்ணி இல்லாம எப்படி நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ போறோம்? குடி தண்ணீர் வேண்டும். குழாவை திறந்தா உங்களுக்கு நல்ல தண்ணீர் வர வேண்டும் என்றால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், காக்கணும். இல்லனா அந்த சதுப்பு நிலத்தை அழித்து விட்டால் அதற்கப்புறம் குடிக்க தண்ணி கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகவே ஆகாது. தென் சென்னையை வறண்டு விடும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, குடிக்க தண்ணி இருக்காது. அதனால முதல்ல அதை அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் கடமை அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேப் பண்ணி நோட்டிபிகேஷன் அதை அறிவிக்க செய்ய வேண்டும். அதுல எப்படி வருது, எவ்வளவு மீட்டர் தூரம் இருக்கு, எல்லாம் அதை நோட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு சட்டங்கள் இருக்கிறது. ராம்சார்லயும் சொல்றாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, காப்பாத்துங்கன்றாங்க. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் ஆக்டும் அதான் சொல்லுது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஏரி குளங்கள் இந்த மாதிரி 5 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை உடனடியா அறிவிக்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றை கூட நாம் அறிவிக்க செய்யல. அதை தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நாள் 7 வருஷம் ஆகியும் ஒரே ஒரு தண்ணீரையோ சதுப்பு நிலத்தையோ நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணல, அதை வரையறை செய்யவே இல்லை. அதை செய்தால்தான் இந்த சதுப்பு நிலத்தை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாத்தலனா இன்னைக்கு நல்ல தண்ணி சென்னையில பெய்யற நல்ல தண்ணியை விட்டுட்டோம். ஆனா உப்பு நீர், கடல் நீரை குடிநீராக்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது சூவேஜ் வாட்டர், அதாவது இந்த கழிவு நீர், அதை குடிநீராக்கும் திட்டத்துக்கு தான் அடுத்தது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எப்படி நல்ல தண்ணி மழை தண்ணீரை விட்டு விட்டோமோ, கடல் நீரை குடிநீராக்கி குடித்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல கழிவு நீரை சுத்திகரம் செய்து குடிநீராக பயன்படுத்தும் அவலநிலை வர வேண்டாம் என்றால் முதலில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மார்க் பண்ணி அதை அறிவிக்கை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் கட்டுமானத்துக்கு அனுமதியோ இல்ல பட்டாக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துக்கலாம். அது தானா நடந்துரும். அதனால யாரும் பயப்படவே வேணாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றினால்தான் அபார்ட்மெண்டோ ஹை ரைஸ் பில்டிங்கோ எதுவா இருந்தாலும் சென்னைக்கு குடிதண்ணீர். இல்லனா குடிதண்ணீர் என்பது கனவுதான் என்று கூறிக்கொண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.